everyone, welcome to CP channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. பிகினர்ஸ் கூட இந்த பிரியாணியை ஈஸியா பண்ணிடலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சீரக சம்பா அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். புதினா கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூன், 4 ஏலக்காய், 3 பட்டை, அன்னாச்சி பூ 1, அப்புறம் 3 கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி. உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி இதெல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசால் பொடி 1/2 ஸ்பூன். கறி மசால் பொடி எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. குக்கரில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பிரியாணியில் எதையும் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த பிரியாணிக்கு கறி மசால் பொடி ஒன்றே போதுங்க. வேற எந்த பொடியும் அவசியம் இல்லை. இந்த கறி மசால் பொடியை போட்டாலே பிரியாணி அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை ஒன்னொன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. காய் நல்லா வதங்கட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒவ்வொரு பொடியாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளுமே தயாராக இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் இந்த பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் நம்ம கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க.
இப்போ நம்ம இதில் சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாங்க. இந்த டம்ளரில் தாங்க நாங்கள் அரிசி எடுத்தோம். அதே டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. இட்டை போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா அடி பிடிக்காதுங்க, நல்லா உதிரியாக வருங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.